ஆஷிக் கபூர் டைரக்ஷன்ல ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே சேர்ந்து நடிச்சு லாஸ்ட் டிசம்பர் ஒரு மலையாளம் ஆக்ஷன் காமெடியா ரிலீஸ் ஆன படம் தான் ரைஃபிள் கிளப். இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோல பார்க்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூரில் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. அண்ட் அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ட்ரெயின்டு ஷூட்டர்ஸ். இவங்களோட வேலையை அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது மிருகத்தை வேட்டையாடிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு அண்ட் அங்கேயே ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதா இவங்க வேலையை. உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ ஒரு ஃபன்னான குடும்பமாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு அவ்வளோதான், எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்படி இருக்கிற டைமில் மேங்களூரில் இருக்கிற ஒரு கன் ரைடருக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் நடக்குது. அண்ட் அந்த கிளாஷ் எதனால் வந்துச்சு அண்ட் இந்த கிளாஷில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மேக்கிங்கை சொல்லி ஆகணும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மேக்கிங். படம் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டைலிஷா அவங்க காமிச்சிருக்காங்க அப்படின்னு. அண்ட் அடுத்து இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாருமே அவங்க ரோலை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அனுராக் கிஷாப் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, அவரா இருக்கட்டும். அண்ட் அவரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்டர் திலீஷ் நடிச்சிருப்பாரு. இவங்க ரோல்லாம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை சொல்லி ஆகணும். படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரைஃபிள் கிளப் குள்ள போனதுக்கு அப்புறம் படம் பயங்கர ஸ்பீடா போச்சு. அதுவும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல நல்ல சீனா வச்சதுனால நமக்கு படம் போனதே தெரியல. அண்ட் எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரு விஷயம், இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி முடியுங்கிறது நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நல்ல நல்ல சீனா இருந்ததுனால ஒரு எங்கேஜிங்கான படமா இது இருந்துச்சு. அண்ட் அடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா ஜாலியா ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு செம்ம வாட்சா இருக்கும். அண்ட் ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டா கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரத்தம் பயங்கரமா தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.